ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. இதில் நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின மாவு தான். நீங்கள் ஒருவேளை வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் நல்லா ஈரம் போக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவு வந்து எதுவும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நல்லா மாவு பொலன்னு உதிரியாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. மாவு எப்படி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு மாவு அள்ளி அப்படியே ஒரு கோலம் மாதிரி போட்டிங்கன்னா உடையாமல் அழகாக ஒரு கோடு மாதிரி நல்லா வரணும். இதுதான், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து சீடை வெடிக்காது, நல்லா வரும். இந்த அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஜல்லடை வச்சுட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் மாவை. இப்போ இதே பேன்லேயே நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் துருவி. இதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஈரம் போக நல்லா வறுத்துக்கலாம். கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்துடுச்சு, ஈரம் போக வறுத்தாச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை உரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு கூடயே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு எடுத்திருக்கேன். இந்த உளுந்து மாவு வீட்லேயே அரைச்சது தான். நீங்கள் வந்து இப்போ லோ ஃப்ளேம்லேயே பேன் வச்சுட்டு இதில் வந்து உளுந்து சேர்த்துட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து ஆற வச்சு நல்லா மிக்சியில் பொடி பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா பொட்டுக்கடலை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு அதையும் பவுட்ரு பண்ணி அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாவு வந்து நல்லா ஃபைனாக இருக்கணும். எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. கட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக சீடை வெடிக்கும். இந்தளவுக்கு நல்லா சளிச்சாச்சு. இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட துருவி வச்சு நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்குது, சேர்த்துக்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை நல்லா உருக்கி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எது உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த நல்ல வெண்ணெய் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. கையில் நல்லா தேய்ச்சிட்டு நல்லா மாவு கலந்து விடுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா முறுக்கு மாவு மாதிரி நல்லா வந்து நம்ம பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு அதே மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது இது வந்து நல்லா பசை மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா மாவு பொலன்னு இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ வந்து நம்ம மாவு வறுக்கும் போதே நல்லா வறுத்துருக்கணும். பசை மாதிரி இருந்ததுன்னா சீடை வெடிக்கும். நம்ம மாவு அப்படியே எடுத்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ எடுத்து பாருங்கள், மாவு நல்லா பொலன்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். பசை மாதிரி ஒட்டிட்டு வரக்கூடாது. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சலாம். நம்ம வந்து சீடை உருட்டுறதுக்கு எல்லாத்தையும் வச்சு காஞ்சிரும். இப்போ மீதி மாவுக்கு ஒரு ஈரத்துணி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம சீடையை உருட்டிடலாம். இப்படி 2 கை ரொம்ப முக்கியம். வந்து உள்ளங்கையில் வச்சு உருட்டக்கூடாது. இந்த மாதிரி நுனி விரலில் வச்சுட்டு இப்படி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரே கையில் உருட்டுறதுக்கு ஒரு வேளை சிரமமாக இருந்துச்சுன்னா 2 விரலில் இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே லேசாக அழுத்தம் கொடுக்காத அப்படியே உருட்டி எடுத்துக்கோங்க. கையில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டி எல்லாத்தையுமே வச்சாச்சு. உங்களுக்கு ஒரு வேளை இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க, உள்ள ஒரு வேளை சீடை வெடிச்சிரும் அப்படின்னு உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீடை வெடிக்காது. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஊசி இல்லைன்னா சின்ன குச்சி ஏதோ ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக சீடையில் இப்படி குத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி குத்திட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக சீடை வெடிக்காது. பயப்படாத போடலாம். இந்த மாதிரி எல்லா சீடையிலையும் லைட்டாக குத்தி எடுத்துக்கலாம். ரொம்ப குத்தணும்னு அவசியம் இல்லை. லேசாக அப்படியே வந்து குத்தி எடுத்தால் போதும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். காஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் வந்து நம்ம சீடையை பொரிக்கணும். இதில் வந்து பாதி பேட்சை நான் போட்டுக்கிறேன். 2 பேட்சை பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ வந்து உள்ளே சேர்த்தாச்சு. 1 நிமிஷம் வந்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஈவனாக கலந்து விட்டு நீங்கள் பொரிச்சு விடுங்க. ரொம்ப வேகமாக தீ வச்சோமா மேலே கரிஞ்சிடும். உள்ளெல்லாம் வந்து அப்படியே சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் அடுத்த பேட்ச் போடும்போது எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு திருப்பி வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா சீடையை பொரிச்சிடுங்க. அப்போ தான் சீடை விரிசல் விடாது. எண்ணெய் வந்து கரெக்டான சூட்டில் இல்லை அப்படின்னா சீடை வந்து விரிசல் விட ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம சீடை எதுவுமே விரிசல் எதுவுமே இல்லை. எண்ணெய் குடிக்காமல் அழகாக நல்லா சூப்பராக மொறுன்னு வந்திருக்கு. நல்லா அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.